ஒரு ஆஃபு ட்ரேயில் வச்சுருக்கேன். இது ஒரு 20 மினிட்ஸு ட்ரேயில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் செகண்ட் ரைஸ் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவனில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இன்னொரு ஆஃப் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதை முடித்த பிறகு அப்புறம் ஏற்றிக்கலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு ட்ரே தான் இருக்குது. பார்ப்போம். 25 மினிட்ஸ் ஆகிட்டுது. செகண்ட் ரைஸுக்கு அப்புறம் இப்போ நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஓடிஜியில் எப்படி ரைஸ் ஆகிட்டுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், டபுள் த சைஸ் ஆகி போச்சு பாருங்கள். இந்த ப்ரெட்டு வந்து சிறுதானியமும் கோதுமை மாவும் சேர்ந்தது தான் இந்த ப்ரெட்டு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் இதில் வந்து பட்டர் கொஞ்சம் தடவி விட்டுடலாம். அப்போ தான் வந்து ப்ரௌனாக அழகாக இருக்கும் வரும்பொழுது. ஆக்சுவலி ப்ரஷ்ஷால் தடவை நல்லது. ப்ரஷ் இல்லாதனால நம்ம கையால் தடவிக்கிறோம். அவ்வளோதான். இது அவனில் வச்சிடலாம். ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜியில் வைக்கிறோம். ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். 200 வச்சுருக்கேன் ஹீட்டு. அப்பப்போ நம்ம செக் பண்ணி கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஹீட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு ரெடி ஆகிட்டுன்னு செக் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணு. வாவ், சூப்பர், இட்ஸ் ரெடி. Yeah, it's brown in color, very nice. We can cut and see. Yeah, we can cut and see. கட் பண்ணுவோம். எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பார்ப்போம். வாவ், excellent. அப்படியே யூரோப்பியன் பிரெட், அப்படியே யூரோப்பியன் பிரெட் மாதிரியே இருக்குது. Yeah, very soft. Super. The smell is very nice. ஸ்மெல் நல்லாயிருக்கு. பிரெட் நல்லாயிருக்கு. சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.